நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மண்டலம் ராசிபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் இரா மகேந்திரன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாரடைப்பு காரணமாக காலமான செய்தி இன்னும் நாம் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தகித்து வருகிறோம். அவரது குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த ஒவ்வொரு தோழருக்கும் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். ஒரு மாவட்ட செயலராக அவரது பங்கு நிர்வாக பொறுப்போடு மட்டும் முடியவில்லை. மனிதநேயம், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் உருவமாகவே அவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு மக்களின் உரிமைக்காக நீதிமன்றங்களில் துணிவுடன் போராடியவர் அவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கட்சி தோழர்கள் மீது சுமத்தப்பட்ட ஏராளமான பொய் வழக்குகளில் கட்டணமின்றி ஆஜராகி பலருக்கு நீதியை பெற்றுத்தந்தவர் அண்ணன் இரா மகேந்திரன் அவர்கள். அவருக்கு நன்றி கடனாக நாங்கள் ஏதேனும் சிறு தொகை வழங்க வேண்டும் என்று முயன்ற போதெல்லாம், நீங்கள் மக்களுக்காக தெருவில் போராடுகிறீர்கள், நான் நீதிமன்றத்தில் உங்களுக்காக போராடுகிறேன், எதற்கு பணம் என்று புன்னகையோடு மறுத்து விடுவார். அந்த உயர்ந்த சிந்தனையும் தன்னலமற்ற சேவையும் இன்று அரிதாக காணப்படும் மனித நேயத்தின் அடையாளமாக திகழ்கிறது. அவரது அன்பும் மனித நேயமும் நீதிமன்ற சுவர்களுக்குள் மட்டுமே நின்று விடவில்லை. யாரேனும் அவரை சந்திக்க சென்றால் வழக்கு பற்றி பேசுவதற்கு முன்பு முதலில் அவரது கேட்கும் வார்த்தை சாப்பிட்டீர்களா என்பதே அவரது முதல் கேள்வியாக இருக்கும். முதலில் சாப்பிடுங்கள், பிறகு பேசலாம் என்று உபசரித்த பிறகே வேறு விஷயங்களை பற்றி பேசுவார். அந்த அளவுக்கு மனிதர்களை, சக தோழர்களை மதிப்பது, அன்பு செலுத்துவது, தோழமையை பாதுகாப்பது எப்படி என்பதை தனது வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுத்தவர் நமது அண்ணன் மகேந்திரன் அவர்கள். மாவட்ட செயலராக பொறுப்பேற்ற பிறகு முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரசு அவர்களின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு நானும் அண்ணன் அரசன் அவர்கள், அண்ணன் இன்பரசன் அவர்கள், அண்ணன் இரா மகேந்திரன் அவர்களோடு மதுரையிலிருந்து திரும்பிய போது, கடந்த 9 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெண்ணந்தூர் பேரூர் செயலராக நான் பணியாற்றி வருகிறேன். என்னுடன் கடந்த 9 ஆண்டுகளில் தோழமையோடு தோழமையாக நின்று போராடிய தோழமை இயக்கங்களை சார்ந்த தோழர்களுக்கு களத்தில் துணை நிற்கும் தோழமைகள் என்ற விருது வழங்க வேண்டும் என்று என் விருப்பத்தை அண்ணன் மகேந்திரன் அவர்களிடம் தெரிவித்தேன். அந்த யோசனையை முழு மனதுடன் வரவேற்ற அவர் அதையும் தாண்டி தனது நீண்ட நாள் கனவை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். நமது கட்சிக்காக வழக்குகளை சந்தித்த முன்னணி தோழர்களை தனியாக கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு பொற்கிளி மற்றும் விருது வழங்க வேண்டும், இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை என்று அவரது எண்ணத்தை என்னிடம் வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்வு இயக்கத்தின் தியாக வரலாற்றை போற்றும் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் அவர் கூறினார். அதை மிகுந்த ஒழுங்குடனும் அமைதியாகவும் நடத்த வேண்டும் என என்னிடம் வலியுறுத்தினார். இதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட செயலராக பொறுப்பேற்ற உடனேயே ராசிபுரம் தொகுதி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென தனி அலுவலகம் அமைக்க வேண்டும் என அவர் விரும்பினார். கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை ராசிபுரம் நகரில் வெங்கல சிலையை, ஏற்கனவே இருப்பது சிமெண்ட் சிலை, வெங்கல சிலையை நிறுவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் கட்சிகளை கட்டமைப்பதில் மிகுந்த ஆர்வத்துடனும் பல திட்டமிடலுடனும் அவர் செயல்பாட்டினார். தற்போது
அவர் கண்ட கனவுகளை எல்லாம் நம்மிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் இயற்கை எழுதிவிட்டார். ஒரு மனிதர் மறைந்து விடலாம், ஆனால் அவர் விதைத்த லட்சியங்கள் மறையக்கூடாது. அண்ணன் இரா மகேந்திரன் அவர்கள் கண்ட கனவுகள் நிறைவேறும் போதுதான் அவரது வாழ்க்கை போராட்டத்திற்கு நாம் உரிய மரியாதை செலுத்தியவர்களாக இருப்போம். அவருடைய கனவுகளை நனவாக்குவது இன்று நம்முடைய அரசியல் கடமையும் வரலாற்று பொறுப்புமாகும். இதனை முன்னிட்டு 18/7/2026 சனிக்கிழமை நாளை காலை 10 மணிக்கு ராசிபுரம் கொங்கு திருமண மண்டபத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் மறைந்த நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் இரா மகேந்திரன் அவர்களின் குடும்பத்திற்கு குடும்ப நல நிதி வழங்குதல் மற்றும் வீரவணக்க நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது. அண்ணன் எழுச்சி தமிழர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படியும் வெண்ணந்தூர் மேற்கு ஒன்றிய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படியும் நமது கட்சியின் நிர்வாகிகள் வெண்ணந்தூர் மேற்கு ஒன்றியம், வெண்ணந்தூர் பேரூர் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தனது பங்களிப்பை செலுத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள ஒன்றியம், நகரம், பேரூர் தோழர்கள் தங்களால் இயன்ற அளவு நிதியை வழங்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களில் ஒப்படைத்து ஒவ்வொரு தோழனுக்கான நமது நன்றியையும் இயக்கத்தின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வீரவணக்க நிகழ்வில் அனைத்து தோழர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒற்றுமை ஆகியவற்றோடு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த முழு ஒத்துழைப்பையும் வழங்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அண்ணன் இரா மகேந்திரன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவரது மனிதநேயம், தன்னலமற்ற சேவை, இயக்கத்தின் மீதான அர்ப்பணிப்பு, அவர் கண்ட கனவு என்றென்றும் நம்மை வழிநடத்தும். அவரது நினைவை நெஞ்சில் சுமப்போம், அவரது கனவுகளை செயலால் நனவாக்குவோம். அதுவே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான வீர வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.